கூப்பிடுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இயேசுவே நீரல்லவோ எங்கள் தெய்வம், நீரல்லவோ இயேசுவே நீரல்லவோ எங்கள் தெய்வம், நீரல்லவோ பாதை இழந்த ஆடாக தடுமாறி நான் போனேன். பாதை இழந்த ஆடாக தடுமாறி நான் போனேன். தேடிய வந்தீர், மீட்டுக் கொண்டீர். தேடிய வந்தீர், மீட்டுக் கொண்டீர். தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிப்பேன். தெய்வமே பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகராக எங்களுக்கு நீர் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க சந்நிதியில் வந்து நாங்க நிற்பது எவ்வளவு சந்தோஷம். இந்த உலகம் அநித்தியமான உலகம், ஆபாசம் நிறைந்த உலகம், அநீதியான உலகம், வேதனை நிறைந்த உலகம், துக்கம் நிறைந்த உலகம். இந்த உலகத்துல உம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் நிற்பது எவ்வளவு சந்தோஷம். ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாட்கள் தங்குவதை பார்க்கிலும் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் ஒரு நாள் தங்கியிருப்பது எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு அதிசயமானது. எங்கள் மேல் ஆவியானவரே, அந்த மகிமையின் மேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இறங்கட்டும், உங்க ஆளுகை இறங்கட்டும், உங்க அபிஷேகம் இறங்கட்டும். கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரே, படைக்கப்பட்ட காணிக்கைகள் மேல் கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். அமுக்கி குளிக்கு மடியிலே சரிந்து விழும்படி பல மடங்காய் மக்களுக்கு திரும்ப கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அமருவோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்க பக்கத்துல எம்டி சேர் இருந்தா அதுல கை வச்சு ஆத்துமாக்களை தாங்க. ஆண்டவரே, அந்த எம்டி பிளேஸ்ல எல்லாம் கை வைங்க. எங்கெங்க எம்டி பிளேஸ் இருக்கோ அந்த எம்டி பிளேஸ்ல கை வைங்க. ஆமென் சொல்லுங்க. நான் இந்த இடத்த கேட்டுட்டு இருக்கிறேன், அந்த இடம் காலியாக தான் கிடக்கு. கர்த்தர் ஒரு அற்புதம் பண்ணணும். அன்னைக்கு வெறும் 15 லட்சம் சொன்னார். அன்னைக்கு வாங்கி போட்டிருக்கலாம், அன்னைக்கு வாங்கி போட்டு அன்னைக்கு அதை வாங்கவே நம்மக்கிட்ட பணம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாரோ தெரியல. ஆண்டவர் உள்ளே நுழைஞ்சிட்டா வேற மாதிரி பேசிடுவார். மோகன்சி அண்ணன் இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, கொடுத்துட்டு போயிடுவான் பிரதர், கவலைப்படாதீங்கன்னு. அதையே தான் நான் இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கொடுத்துட்டு போயிடுவான் பிரதர். ராத்திரி தூங்கினாலும் கொடுத்துட்டு போயிடுவான் பிரதர், காலையில் எந்திரிச்சாலும் கொடுத்துட்டு போயிடுவான் பிரதர். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு அற்புதம் பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கம்பீரமா வாசிங்க. ஆரோனும் அவன் குமாரரும்
எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. கைகளை நல்லா உயர்த்தி கம்பீரமா சந்தோஷமா அல்லேலூயா சொல்வோம். நம்ம ஏன் ஆலயத்துக்கு வர்றோம்? ஒரு கொஸ்டின், நம்ம ஏன் ஆலயத்துக்கு வர்றோம்? நான் உங்கள்கிட்ட கேட்டால் நிச்சயமாக சத்தியமாக பதில் சொல்ல மாட்டீங்க. நான் இப்படி நின்றுக்கிட்டே இருக்கணும். அது நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. நம்ம ஏன் ஆலயத்துக்கு வர்றோம்? ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு எப்படி இருந்துச்சு? செம கடுப்பாக இருந்துச்சு. அப்படியா? எப்படி இருந்தது? ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சி. நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன்ல, அது கூட உண்மைதான். சில பேருக்கு அப்படிதான் இருக்கு, சில பேருக்குள்ள தான் மகிழ்ச்சி இருக்குது. ஆக மொத்தம் அவங்க ரெண்டு பேரையுமே ஒரு நேர்கோட்டில் வந்து நிறுத்துறது ஆவியானவர் தான். ஆமாம், நாங்கள் அவருடைய வேலைக்காரவங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, அவருடைய வார்த்தையை சொல்லணும். ஆனால் ஆண்டவரை யாரையுமே கட்டாயப்படுத்துகிற தேவனே இல்லை. நம்ம ஆண்டவர் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் இந்த உலகத்திலே கிடையாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நம்ம ஆண்டவர் மாதிரி ஒரு ஜென்டில். நம்ம ஆண்டவர் என்ன சொல்லுவார்? லவ் பண்ணாத பாப்பா, வாலிப வயசை கெட்டு குட்டிச்சோர போகாத, உன் போதகருடைய வார்த்தையை கீழ்ப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்வார். இல்லை, நான் அப்படி தான் லவ் பண்ணுவேன். சரி பண்ணு, நீ லவ் பண்ணு, அன்றைக்கி அடுத்த நாள் கவு பண்ணு, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ, உன் முடிவை வந்து பரிதாபமாக தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்கிறத கேட்க காதுள்ளவன் என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு நம்ம எதுக்கு வர்றோம்? ஆலயத்துக்கு வர்றதுக்கு காரணமே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்தா வரிசையாக சொல்வீங்க. அன்னைக்கு எருசலேமில் ஒரே ஒரு ஆலயம். அது எங்கே? அன்னாள் என்ன பண்ணுவா? புறப்பட்டு எருசலேமுக்கு வருவா. எதுக்காக வந்தா? சக்களத்தி போராட்டம். வீட்டில் சக்களத்தி போராட்டம். வீட்டில் உட்காந்து என்ன பண்ண முடியல. பெண்ணினாள்னு ஒருத்தி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, அவள் இருக்க வேண்டிய இடத்துல இவ உட்காந்துக்கிட்டு, அவளுக்கு பிள்ளை பிறந்ததுனால இவளுக்கு பிள்ளை இல்லாததுனால அவளை போட்டு மனம் அடிவாக்கி சீரழித்து சின்ன பின்னமாக்கி, நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம்னு 1000 குத்தங்களை சொன்னபோது அங்கே புருஷன் வந்து நின்று சொல்கிறாரு, உனக்கு 10 பிள்ளைகளை விட நான் என்னது பெருசு இல்லவா, அதிகம் அல்லவா, உன்னை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன்ல, உனக்கு நான் வேண்டியதெல்லாம் தர்றேன்ல. ஒன்றே ஒன்று தான், பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க? முதல்ல என்ன சொல்லுவாங்க? நீங்கள் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே வேணாம், நீங்கள் தான் வேணும்பாங்க. அடுத்தது என்ன வேணும்னு கேட்பாங்க, இது தான் கேட்பாங்க. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அன்றைக்கி ராக்கேல் ஃபைட் பண்ணல, அவளுக்கா பிள்ளை பிறகுது, எனக்கு பிள்ளை இல்லைங்க. நான் என்ன தேவனான்னு யார் சத்தம் போட்டா? வீட்டில் இந்த மாதிரி சண்டைகள் வர்றதெல்லாம் சகஜம்தான். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஒரு குடும்பம்னா வேறு டெய்லி என்ஜாய், டெய்லி ரீஜாய்ஸ் அப்படி எதிர்பார்க்க முடியாது. 2 ஃபைட்டிங், 2 லவ் சீன் இருக்கும், 2 ஃபைட்டிங் இருக்கும், வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும், வேறு சில இதெல்லாம் இருக்கும். அதுதான் குடும்பம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், சண்டை இல்லாத வீடே இருக்காது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. சண்டை இல்லாத ஒரே ஒரு குடும்பம் மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க. அவங்களுக்கு நான் இறங்கி வந்து இப்போ 500 ரூபா தர்றேன். ஒரு சத்தியமாக ஒரு குடும்பம் கூட இருக்க முடியாது. என் குடும்பத்தில் இல்லையா? இருக்கும். தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஒன்று நினைப்போம், அவங்க ஒன்று பேசுவோம். இல்லாட்டி அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நான் ஒன்று நினச்சிக்குவேன். இதுக்கு எல்லாமே காரணம், நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு யார்கிட்ட வந்துட்டீங்க? கர்த்தர்ட்ட ரொம்ப நெருங்கிட்டீங்க. இப்போ அவனுடைய ராஜ்யம் பாலாக கிடக்குது. அவனுடைய ராஜ்யத்தில் ஜெயம் இல்லை. அவன் இதனால் என்ன பண்ணுறான்? கொலை பண்ணு, குத்து, கொட்டு, வெட்டு, அதைத்தான் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். ஆனால் நமக்கு மன்னிப்பு இலவசம், அன்பு இலவசம், பரிசுத்தம் இலவசம், கிருபை இலவசம், ஆராதனை இலவசம், விண்ணப்பம் இலவசம், ஜெபம் கேட்கறது இலவசம். எல்லாமே இலவசமாகவே மேலே போயிடுறோம். நோ விசா, நோ பாஸ்போர்ட். சிங்கப்பூர் போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணும், இலங்கை போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணும். ஆனால் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது. எங்க? அது இலவசம், அது இலவசம். அல்லேலூயா. இதை தெரிஞ்சுதான் பிசாசு என்ன பண்றான்? எந்த குடும்பத்தையும் நிம்மதியா இருக்க விடக்கூடாது, எந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. 2 டிஷ்ஷும் இருக்கணும்.
நான் சொன்னேன், புருஷன் கட்டையை தூக்குனாருன்னா நீங்கள் அமைதியாக உட்காந்துருங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை மனைவி தோசை கரண்டி எடுத்தால் நீங்கள் பொறுமையாக என்ன பண்ணிடுங்க. ஏன்னா இதைத்தான் தேவனுடைய ஆலயத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய ஆலயம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். அண்ணாள் வீட்டில் பிரச்சனை, ஆனால் ஆலயத்தில் கண்ணீர் விடுறா, அழுன்னு அழுகிறா. அங்கே ஏழி ஆசாரியர் உட்கார்ந்து இருக்கிறார், வயதானவர் பின்னாடி உட்காந்து அந்த பெண்ணை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த அம்மா நல்லா குடிச்சு வெறிச்சு என்ன பண்ணியிருக்கு, இங்கே வந்து அழுகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். நிறைய நேரங்களில் தீர்க்கதரிசி கூட பொய்யா போயிடுவாங்க. நான் சொல்கிறது அப்படியே பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். நிறைய நேரங்களில் நான் சொல்கிறத நல்ல மனதோட கேளுங்க. நல்ல தீர்க்கதரிசிகள் வாயில் கூட என்ன வந்துடும், பேசுங்க, பொய் வந்துடும். ஏன் பொய் வந்துடும் கேட்டிங்கன்னா, நீங்கள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. என்ன டார்ச்சர் பண்ணுவீங்க, இவர்கிட்ட போன இவர் ஏதாவது சொல்லுவார்னு. அவர் என்ன பண்ணுவார், ஜூலை மாதம் 20ஆம் தேதி பிறந்தவர்கள் எல்லாம் முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுவார். உடனே ஜூலை மாதம் 20ஆம் தேதி பிறந்தவங்கெல்லாம் 6 பேர் வந்தாங்க. நான் இப்போ தூத்துக்குடி போகும்போது நடந்த சம்பவம். உடனே 6 பேர் வந்தாங்க. முன்னாடி வந்த பையன்ட்ட சொன்னார், நீ புல்லட் வச்சிருக்கிற அப்படின்னார். ஆமான்னு. வண்டி நம்பர் இதுன்னார். ஆமான்னு. எல்லாம் சர்ச்சே அசந்துருச்சு. ஏடா வண்டி நம்பர் சொல்லிட்டாரு, என்ன வண்டி வச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இதனால் அந்த சபைக்கு ஒரு 50 விசுவாசி கூட வருதா? இந்த தீர்க்க தரிசனத்தினால யாருடைய வாழ்க்கையிலையாவது பரிசுத்தம் கூடி இருக்கா? நான் சொல்றது உண்மை, பொய் இல்லை, உண்மையாக நடந்தது. ஏன் பால் தங்கையா அவங்க சர்ச்சிலேயே டிஜுன்னு ஒருத்தர் கேரளாவிலேருந்து வந்தவர் ஒரு ஷர்ட் பாக்கெட்டில் இருக்கிற பேங்க் ஏடிஎம் கார்டுனுடைய நம்பர் சொல்கிறார். எப்படின்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, ரொம்ப டீப்பாக போயிட்டோம்னா நம்ம எல்லாரும் பைபிளை வச்சுட்டு வெளியில் அப்புறம் நம்மளும் கத்தி எடுத்து கொல்ல ஆரம்பிச்சிடுவோம். எல்லாரையும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா மட்டும் சொல்லுங்க. யூ மஸ்ட், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, தேவன் என்னோடு என்ன பேச விரும்புகிறார், என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் சரி பண்ணணும், என் ஜீவியத்தை நான் எப்படி நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்குறது, நான் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறது, இதை கற்றுக் கொடுக்குற இடம் தான் தேவாலயம். இதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா அனாயிண்டிங். இதுக்கு ரொம்ப முக்கியம் அபிஷேகம். அபிஷேகம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. அப்போ மோசேயை கூப்பிட்டு கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, யாத்திரையாகமம் 30:30 என்ன சொல்றாருன்னா, ஆரோனும் அவன் குமாரரும் நீ அந்த தகப்பனையும் பிள்ளையையும் என்ன பண்ணு, எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு, இப்ப கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் பண்ணும்படி நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி, அவர்களை நீ என்ன பண்ணு, பரிசுத்தப்படுத்துவாயாக. இப்ப நீங்க கொஞ்சம் நல்ல வேதத்துக்கு உள்ள போனீங்கன்னா, நல்ல டீப்பா போனீங்கன்னா, யார் இந்த ஆரோன்? மோசேயுடைய சகோதரர். சரியா? இவர் எங்க இருந்தாரு? எகிப்துல செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்தார். பார்வோன் கையில அடிமத்தனை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இவர் டெய்லி செங்கல் அறுக்கணும், கட்டாயமா வேலை செய்யணும், கொடூரமான வேலை, வக்கல் தரமாட்டோம். ஆனால் செங்கல் வேணும் அப்படின்னு கேட்குற கொடுங்கோல், அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு கீழே இருந்தவர் தான் யாரு? ஆரோன். ஆனால் தேவன் எதிர்பார்த்தது மோசே, நீ போப்பான்னு தான் சொன்னார். இந்த மோசையை அனுப்புறதுக்குள்ள தேவன் பட்ட பாடு, நான் திக்குவாய, அப்புறம் மந்த புத்தி. நான் முழு திருச்சபையோடையும் பேசுகிறேன். நீங்கள் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்கும்போது, நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். அல்லேலூயான்னு சொன்னது யார்? அவருக்கு நான் 10 ரூபா தர்றேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு மனிதனை பிடிச்சிட்டாருன்னு வைங்க, அவருக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னு வைங்க, உங்களை குறித்து அவர் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டாருன்னு வைங்க, உங்களை குறித்து ஒரு திட்டம் பண்ணுறாருன்னு வைங்க, நீங்கள் 1000 சாக்கு சொல்லுங்க. இல்லை என் புருஷன் சரியில்லை, அந்த ஆள் அடிப்பான், அது எனக்கு தெரியாதான்னு கேட்பார்.
இல்லை எங்கள் மாமனார் சரியில்லை, அவர் வெளியில் விட மாட்டார். உன் மாமனார் எனக்கு யாருன்னு தெரியாதா, நாராக உரிச்சிருவேன் அவரை, சும்மா அப்படிம்பார். இல்லை ஆண்டவர், என் புருஷன், என் குடும்பம், என் பிள்ளைங்க டியூஷன் சொல்லி கொடுக்கணும், பிள்ளை படிக்கவே மாட்டேங்கிறான், அது எல்லாம் எனக்கு தெரியும். நான் உனக்கு இந்த வேலையை சொல்கிறேன் செய்ய. நான் திக்குவாய, நான் மந்த புத்தி, எனக்கு ஒன்றும் தெரியாது, அது தெரியாது. என் ஆண்டவருடைய பல்கலைக்கழகமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்தவர்கள் உலாவுகிற பல்கலைக்கழகம் அல்ல. அவரால் முத்தரிக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்ட கூட்டத்தை வச்சு ஆண்டவர் செய்கிற கிரியை தான் அவருடைய யூனிவர்சிட்டி. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் உங்களை கூப்பிடும் போது, தேவன் உங்களை அழைக்கும் போது, தேவன் உங்க மேல ஒரு விசேஷித்த கிருபையை வைக்கும் போது தயவு செய்து அதை உதாசீனப்படுத்தாதீங்க. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு ஆசாரிய முறைமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரோனை பரிசுத்தப்படுத்தின உடனே ட்ரெஸ்ஸை பரிசுத்தப்படுத்துறாரு, ஆல்டரை பரிசுத்தப்படுத்துறாரு, ஆரோன் போய் நிற்கிற இடங்களை பரிசுத்தப்படுத்துறாரு. ரொம்ப ஆச்சரியமான, என்ன ரொம்ப அதிசயமான காரியம் என்னன்னா, முதல்ல அவனுக்கு ட்ரெஸ்ஸே வேற ட்ரெஸ்ஸு. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு ஆசாரியனுக்கு என்னது, ஊரிம் தும்மிம் அல்ல, ட்ரெஸ்ஸு ஸ்டைலே வேற. என்ன சொல்றாரு கர்த்தர், என் பிள்ளைங்க ஏசப்பாவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களா இவங்க மாறினதுக்கு பிற்பாடு இவங்களுக்கு நான் ஆசாரியத்துவத்தை நான் இலவசமாக கொடுத்துருக்கிறேனே. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அவங்கள ஆசாரியர்களாக ராஜாக்களாக நான் தெரிந்தெடுத்திருக்கிறேனே, என் கிருபையை அவங்க மேலே வச்சிருக்கிறேனே. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு உலக பிரகாரமான பாவம், சாபம், மரணம் என்கின்ற இந்த வேதனையான நிலையிலிருந்து இவங்களுக்கு துதி என்னும் ஒரு ஆடைய, ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை அவங்க மேல நான் உடுத்தி இருக்கிறேனே. அவங்க எப்போது என்ன சார்ந்து நிற்கணுமே. அந்த ஸ்டைலே மாறுது, அந்த ஸ்லாங்கே மாறுது. ஒரு காரியம் நான் சொல்றேன், நான் சபைக்குள்ள வந்த பிற்பாடு எனக்கு சென்னை பாஷை போக மாட்டேங்குது பிரதர், எனக்கு இலங்கை பாஷை போக மாட்டேங்குது பிரதர், எனக்கு எங்க கிராமத்து பாஷை போக மாட்டேங்குதுன்னு நிச்சயமா நீங்க சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா, இந்த அபிஷேகம் உள்ள வந்துட்டாலே உங்க பேச்சு, உங்க ட்ரெஸ்ஸு, உங்க வாழ்க்கை எல்லாமே டோட்டலி கர்த்தர் டிஃபரெண்ட் ஆக்குறார். ஆண்டவரை போல பேச ஆரம்பிப்பீங்க, அவருடைய முக சாயல் உங்களுக்கு வரும். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு சிவப்பாகாத முகம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்ததுனால ஃபேர் ஆயிரும். அவருடைய சாயலால் நீங்க என்ன ஆயிருவீங்க, திருப்தி ஆயிருவீங்க. அவருடைய சாயல் உங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. இதுதான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்படுகிற ஒரு 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 சகோதரன் சகோதரிக்குள்ள நடக்கிற ஒரு உண்மையான விஷயம். டோட்டலி த ட்ரெஸ் ஸ்டைல் இஸ் சேஞ்ச். உங்களுடைய ஆடைகளே மாறுது. அப்ப புதிய ஏற்பாட்டில் ஆசாரியனுக்குன்னு ஒரு உடை இருக்குதா? இல்ல. அப்ப ஆசாரியனுக்குன்னு என்ன உடை? அப்ப ஆசாரியனுக்குன்னு ஒரு ஒழுங்கு தேவைப்படுது. தன்னை வித்தியாசப்படுத்தணும், ஜனங்களுக்கும் அவனுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காட்டுறதுக்கு தான் கர்த்தர் ஆசாரியனை வச்சிருக்கிறாருன்னு எசேக்கியேல் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் ஆகல, நம்ம தங்குற கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் அதுவே டோட்டல் சேஞ்ச் ஆகுது. என்ன ஆகுது? ஆசரிப்பு கூடாரம், அதுக்கு கீழே நீங்க எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா ஒவ்வொன்றையா நீ பரிசுத்தப்படுத்து, தங்குற இடத்தை பரிசுத்தப்படுத்து, உட்கார்ற இடத்தை பரிசுத்தப்படுத்து. தொடுற பொருள்லாம் என்னவா மாறுமா? தொடுற பொருள்லாம் என்னவா மாறுமா? பரிசுத்தமா மாறும். ஹல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய கரத்தை நீட்டும் போது அசுத்த ஆவி அலறுது. ஏன் அலறுது? பிசாசு நடுங்குது. ஏன் நடுங்குது? வியாதி ஹீலாகுது. எப்படி ஹீலாகுது? அது தேவன் கொடுத்த கிருபையான அபிஷேகம். அல்லேலூயா. ஆராதனை முறைமைகளே மாறுது, ஆராதனை ஸ்டைலே மாறுது. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவரை ஒரு காலத்தில் நம்ம இப்படிலாம் துதிச்சு பாடினவங்க கிடையாது. நம்ம இப்போ நிறைய பாடுறோம், நிறைய நேரம் துதிக்கிறோம். அது நம்ம இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த
நம்முடைய வர்ஷிப் ஸ்டைல் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். எல்லாமே மாறுது, ஒவ்வொரு வாரமும் மாறுது. இசைக்கு ஒரு முடிவே கொண்டு வர முடியாதுங்க. அல்லேலூயா. இந்த மியூசிக் இருக்கு பார்த்தீங்களா, இது தேவ வரம். இந்த மியூசிக் மட்டும் இப்போ என்னை கூப்பிட்டு இசைக்கலைஞர்கள் எல்லாருமே கேட்ட கேள்வி, இந்த பாட்டு எப்படி எழுதுனீங்க, இந்த பாட்டு எப்படி எழுதுனீங்க? ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பெரிய சாட்சி இருக்குது. ஏன்னா ராகம் தெரியாதவன், ஆனால் ராக தலைவன் உள்ள இருக்கிறதுனால ராகம் வெளியில வருது. நீங்க அப்படி சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ராக தலைவன், அவர் ராகத்துக்கு சொந்தக்காரர். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவர் ராகத்துக்கு. ஆமா, அவர் தான் டியூன் கம்போஸ் பண்றது எல்லாமே. அவர் தான் பாட்டு சொல்லி கொடுக்கிறார், அவர் தான் பாட வைக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆடை மாறுது, ஆராதனை மாறுது, ஆசரிப்பு கூடாரம் மாறுது, எல்லாம் ஆணு மாறுது. ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே அவனை பார்த்தா ஆணு விசித்திரமா பார்க்குற அளவுக்கு கர்த்தர் அவனை அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. டோட்டலா அவனுடைய பழக்க வழக்கங்களே மாறுது, சாப்பிட்ற ஸ்டைல் மாறுது, பேச்சு மாறுது, மனிதர்களோட பழகிற விதங்கள் மாறுது. உண்மையா இல்லையா? நீங்க ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு பஸ்ஸில் ஏறும்போது உங்க முன்னாடி நிற்கிற சகோதரியை பார்த்து என்ன பண்ண, இந்தாமா தள்ளுமா அப்படின்னு நான் சொல்றீங்க, சிஸ்டர் சிஸ்டர் கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? இந்த தெய்வீகம் எங்க இருந்து வருது? உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேக தைலம். ஆமென் சொல்லுங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆனந்த தைலம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன சம்பவம் தான். ஃபாதர் என்ன நல்லா கட்டி பிடிச்சி இந்த 5வது வேல்யூமை கையில் வச்சு பிளஸ் பண்ணி, டேய் அக்கினி ஜபதரிசனம் ஊழியம் கலக்குடா அப்படின்ட்டு இங்கே நாங்கள் வர்றதுக்குள்ள அக்கினியை போட்டு ஒரு பாட்டு போட்டார். வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. நேற்றுக்கு தானே ரிலீஸ் அது, நேற்றுக்கு தான் ரிலீஸ் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இன்னொரு ஃபோட்டோ ஸ்னாப் எடுக்கும்போது நான் ஒதுங்கிட்டேன். ஆரோக்கிய சமயம் என்னென்ன பக்கத்தில் நிற்க வச்சு, அண்ணன் நிற்க மாட்டேங்கிறாங்க, என்னைய பிடிச்சி தள்ளுறாங்க, நிற்க வச்சு நான் இங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு ஃபாதர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை பாருங்க, தேவ மனுஷன்டா, அவன் ஒதுங்கி நிற்கணும்னு ஆசைப்படுறான் பார். ஒரு சாதாரண விஷயத்தை கிரகிக்கக்கூடிய அந்த அனாயிண்டிங். நம்ம எப்போ பார்த்தாலும் சபைக்குள்ளே எப்படி வரோம், ஒரு மோனட்டடரா ஏதோ பறி கொடுத்தது மாதிரி, கரடி குட்டியை பறி கொடுத்தது மாதிரி சபைக்குள்ளே வர்றதே பாவம் போல் வந்துட்டு, பாவம் போல் உட்காந்துட்டு, பாவம் போல் எந்திரிச்சு போயிட்டு, போகும்போதும் பாவம் போலே போகிறோம். இதுதான் எனக்கு கத்தோலிக்க சபை மேலே வெறுப்பு வந்துச்சு. ஏன்னா டெய்லி எங்கள் அம்மா 50 காசு மெழுகுதிரி வாங்கி கொண்டு போய் கொளுத்தி அந்த மெழுகுதிரியை கொடுத்தா அம்மா 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 அம்மான்ட்டு கிடந்து, ஒரு நாள் ஷெட்டில் 12 மணி நேரம் முழங்கால அம்மா அம்மான்னு அழுகும்போது, அம்மானு கூப்பிடாத, அப்பான்னு கூப்பிடு, ஏஸ் அப்பான்னு கூப்பிடு, யாருன்னு சுற்றி 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 பார்க்குறேன், யாரையுமே காணோம். அந்த தேவன் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் அவர் என்னை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நீ ஆரோனையும் அவன் குமாரனையும் நீ அபிஷேகம் பண்ணு, அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்து. இந்த ஆராதனையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த சபைக்குள்ள வர்ற ஒவ்வொரு குடும்பமும் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். எத்தனை பேர் அப்படி ஏங்குறீங்க? ஆராதனைக்கு வருகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் வார வாரம் ஆலோசனையினால் நிரப்பப்படுவார்கள், கிருபையினால் நிரப்பப்படுவார்கள், தேவ அன்பினால் நிரப்பப்படுவார்கள், பரிசுத்தத்தினால் நிரப்பப்படுவார்கள், கர்த்தருடைய வழிநடத்துதலினால் நிரப்பப்படுவார்கள். ஆமென். சத்தமா ஒரு ஆமென். எவ்வளவு பெரிய ஊழியமா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு நமக்கு தேவை அபிஷேகம் மட்டும்தான். அந்த நாட்களில், தாவீதனுடைய நாட்களில் சாலமோன் பாருங்க, 1.5 லட்சம் ஆடை வெட்டியிருக்கான். சர்ச்சில் இடமே இல்லை. எவ்வளோ ஆடுங்க? 1.5 லட்சம். 1.5 லட்சம் ஆடுங்க. படிக்கிறீங்களா வசனம்? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 62, 63 வசனங்களை பாருங்க. 1 ராஜாக்கள்
பின்பு ராஜாவும் அவனோட இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 26000 ஆடுகள் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். சாமி, எத்தனை ஆடுங்க பேச மாட்டேங்கிறீங்களே? என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்டெல்லாம் வெட்டுனதை சர்ச்சுக்குள்ள வைக்கிறதுக்கு இடம் இல்லை. சர்ச்சுக்குள்ள வைக்கிறதுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. அதனால என்ன பண்ணா, இன்னொரு வசனம் தரேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம், நல்ல கவனிங்க, சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நினத்தையும் கொல்ல மாட்டாது இருந்தபடியினால், நல்ல கவனிங்க, அந்த கொல்ல மாட்டாது இல்ல, இந்த கொல்ல மாட்டாது, நிரப்ப முடியாதபடி கொல்ல மாட்டாதபடி இருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்ன இருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை, இடமே பத்தாம கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்ன இருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் செலுத்தினான். ஒரு காலம் வரப்போது குடுகுடுப்பகாரம் இல்ல, கர்த்தர் பேசுறாரு உங்கள்கிட்ட. ஒரு காலம் வரும், பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், துன்பப்பட ஒரு காலம், ஆண்டவர் கிழிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம். தத்தி வந்து இந்த ஊழியம் எழும்பினது ஒரு காலம். தாராளமாய் கொடுத்து இடமே இல்லாமல் போக மட்டும் நிரப்பப்படுகிற விஸ்தாரமான எல்லைக்குள்ள கொண்டு போகிற ஒரு காலம் வரும். அப்ப நீங்கெல்லாம் கர்த்தரால எந்த அளவுக்கு கொண்டு போகப்படுவீங்கன்னு தெரியாது. ஆண்டவர் உங்க தலையை எந்த அளவுக்கு உயர்த்துவார்னு தெரியாது. எவ்வளவு பெரிய பணியை செய்யறதுக்கும் உங்க மேல இருக்கிறது அபிஷேகம் மட்டும்தான். லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தாலும் அந்த ஆலயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மேன்மை அபிஷேகத்துக்கு மட்டும்தான் உண்டு. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. இவ்வளவு நேரம் நான் உங்கள்கிட்ட பேசுனது ஆசாரிய அபிஷேகம். இன்னொரு அபிஷேகத்தை பற்றி பேச போகிறேன். அது ராஜரீக அபிஷேகம். அது என்ன அபிஷேகங்க? ராஜரீக அபிஷேகம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது. ஆண்டவருடைய யூனிவர்சிட்டி எப்பயுமே சின்ன ஆட்களை தான் தெரிந்தெடுக்குது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். நான் சொல்ற மாதிரியே பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவருடைய யூனிவர்சிட்டி நீட்டெல்லாம் இங்கே கிடையாது. அங்கே என்ன உண்டு? சிறியவர்களை ப்ரமோட் பண்ற இடம் தான் ஆண்டவருடைய ஸ்தலம். எல்லாராலையும் தூக்கி எறியப்பட்டவர்களை, ஞானிகளை அல்ல, பைத்தியம் என்ன மாதிரி பைத்தியங்களை வச்சு ஊழியம் பண்றது ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கு. இதை யாரை வெட்கப்படுத்துறதுக்காக பைத்தியங்களை தெரிஞ்சுக்கிறாரு? பிரதர், நீங்க எது வரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க பிரதர்? பானுமதி அம்மா ஹைகோர்ட் ஜட்ஜை பக்கத்தில் உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜை வச்சு, ஜவஹர் சாமில் மேடையில் 20 ஜட்ஜை வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒரு அம்மா எந்திரிச்சு சொன்னிச்சு, கொஞ்ச நேரம் விட்டால் சகாயராஜ் எங்களையே மாற்றிடுவார் போல அப்படின்ட்டு. எல்லாம் ஹிந்துஸ். ஒரே 150 லாயர்ஸ் இருந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். டாக்டர்ஸுகளுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நர்சஸ்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவ்வளோ நர்ஸ் டாக்டர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தேவ கிருபை. மேன்மைப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது நமக்குள்ளே வச்சிருக்கிற அபிஷேகம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. நீங்கள் ஆசாரிய அபிஷேகம் மட்டும் இல்லை, கர்த்தர் உங்களை ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒரு சாதாரண சவுல்ங்க, அவன் சொல்றான், அவன் என்ன சொல்றான்? பென்யமீன் கோத்திரம், என் கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம்? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல தன்னை பத்தி அவன் சொல்லும் போது என்ன சொல்றான் பாருங்க. பென்யமீன் கோத்திரத்தாரில் நான் யாரு?
சாதி சனத்தை பத்தி எல்லாம் பேசுறான். நான் ஒரு பென்யமின் கோத்திரம். கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த பெர்க்மான்ஸ் பிள்ளைக்கு முன்னாடி அவங்க தாத்தாவாகி அடைக்கலம்பிள்ளைக்கு அப்படி போதில்ல அந்த கதை. இந்த கதை இந்த மாதிரி பைபிள்ல தவிர வேற எங்கே நீங்க பார்க்க முடியாது. சந்ததி சந்ததியாக சொல்லக்கூடிய ஒரே காரியம் வேதாகமம் மட்டும்தான். இன்னாருக்கு பிறந்த இந்த பையன் யாருக்கு பிறந்தான்னு சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு தலையே பிச்சிடும். இதனால நம்ம ஆளுகளும் விடாம என்ன சூசியா பிள்ளைக்கு பிறந்த சந்தியா பிள்ளைக்கு பிறந்த அடைக்கலம் பிள்ளைக்கு பிறந்த இவன் இன்னார் பிள்ளை அப்படின்னு செத்து போயிடுவாங்க படிக்கிறதுக்குள்ள. அதை படிங்க பார்க்கலாம், சீக்கிரம் படிங்க. அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிளை நிறுத்தி நிதானமா பொறுமையா தனிமையா வாய் விட்டு சத்தமா படிக்கணும், காது கேட்கணும். அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்க இருதயம் தேவனுடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த வாலிபன் தன்னுடைய வீட்டை பத்தி அவ்வளோ பேசுறான். என் வீடு சின்ன வீடு, நான் ரொம்ப எளிமையானவன், நான் ரொம்ப கஷ்டப்படுறவன். சரி, இப்போ நான் அவனை பற்றி ரொம்ப விளக்கமாக பேச விரும்பலை. அவன் மேலே சாமுவேல் தைலத்தை கொண்டு போய் ஊத்துறாரு. யார் மேலே? இதெல்லாம் நீங்கள் எங்கே படிக்கலாம்னா 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். இப்போ நேரடியாக நான் உங்களுக்கு செய்திக்கு வர்றேன். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த இந்த சவுலுக்கு கர்த்தர் கழுதை மேய்க்கிற வாழ்க்கை. கழுதையை தானே மேய்ச்சான். ஆனால் இப்போ கழுதை மேய்ச்சவனை என்னவா கொண்டு வந்துட்டாரு? ராஜாவா கொண்டு வந்துட்டார். இப்ப ராஜாவா கொண்டு வர்றதுக்குன்னா என்ன தேவை? அவனுக்கு கர்த்தர் வேற இருதயத்தை கொடுத்தார். அவன் வேற மனுஷனா மாறினான். கைகளை உயர்த்தி ஆமேன். என்னைக்கு நம்ம ஞானஸ்தான தொட்டிக்குள்ள இறங்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால நம்ம ஞானஸ்தானம் எடுத்து படிக்கட்டில் ஏறி வெளியில வந்தோமோ அந்த நிமிடம் முதலே நமக்கு வேற இருதயம், வேற மனுஷனா நம்மளை மாத்திட்டார். பழைய சுவாபமே கிடையாது, ஜென்ம சுவாபம் கிடையாது, பழைய குணாதிசயம் கிடையாது. ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவைகளை என்ன பண்ண முடியாது? அறிந்து கொள்ள முடியாது, நிதானிக்க முடியாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? யார ஆவிக்குரிய மனுஷன் சொல்ல முடியும்? யார ஆவிக்குரிய மனுஷன் சொல்ல முடியும்? நித்தமும் அவர் வாசலில் காத்திருந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மனுஷன் தான் யாரு? ஆவிக்குரிய மனுஷன். அவன் தேவ அன்பினால வழி நடத்தப்படுவான். அவன் தேவனுடைய பிரசன்னத்தினால நிறைஞ்சிருப்பான். மற்றவங்க பார்க்குற மாதிரி அவன் பார்க்க மாட்டான். அல்லேலூயா. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இங்கே யாருக்காவது ஒருத்தருக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்குன்னு வைங்களேன். நான் என்ன உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணாலும் அந்த தீர்க்க தரிசி என் பிரசங்கத்தை என்ன பண்ண மாட்டாரு. நான் சொல்றது உண்மை. அந்த தீர்க்க தரிசியால் அந்த பிரசங்கத்தை என்ன பண்ண முடியாது? கவனிக்கவே முடியாது. அவர் மைண்டெல்லாம் என்ன ஓடிட்டு இருக்கும்னா, உட்கார்ந்துருக்கிற அந்த நேரத்தில் பிரசன்னத்தில் நிரம்பி வெளிப்பாடுகளை, கிருபைகளை, ஆண்டவர் பேசுறத அவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். தீர்க்கதரிசிகள்கிட்ட நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. எல்லா தீர்க்கதரிசிகள்கிட்டையும் ஒரே மாதிரி பழக முடியாது. நான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய சுபாவத்தை சொல்றேன். என் கார்ல பிரயாணமா வந்தார். நடந்த உண்மை சம்பவம். பரலோகம் என்னைய பார்க்குது. என் கார்ல வந்தார். என் கார்ல வந்த இடத்துல ஒரு இடத்துல சிக்னல் போட்டாங்க. சிக்னல் போட்ட இடத்துல டபார்னு டோரை திறந்துட்டு ஓடிட்டார். என்னடா இப்படி ஓடிட்டாருன்னு நான் காரை ஓரமாக நிப்பாட்டி நானும் ஓட முடியுமா? என்னால் ஓட முடியல. அதுக்கு தான் ஒல்லியாக இருக்கணும். அவர் நல்ல ஒல்லி. வேக வேகமாக ஓடி போய் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு இன்னொரு பஸ்ஸில் ஏறிட்டார். எனக்கு மனசே தாங்கலை. என்னடா மனுஷன், கோச்சிக்க முடியாது. இன்னொரு அருமையான வேடிக்கை இருக்கு. நான் சிக்னலை தாண்டி இன்னொரு காஃபி கடையில் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டேன். காஃபி ஷாப்பில் ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சடார்னு காரில் உட்காந்துருக்காரு. எங்கேயா போனீர், என்னையா பண்றீர், நீ எலியாவா அல்லது எலிசாவா
அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் என்ன எங்கே போக சொன்னார், எங்கே போனேன். அதை நான் 100க்கு 100 நம்புகிறேன். ஆனால் இவர்கள் கனிகளை எல்லாம் நான் கவனிக்கிறேன். கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற அந்த தீர்க்க தரிசிகளுடைய கனிகளை நான் பார்க்கிறேன். அந்த கனிகளுக்கும் அந்த தீர்க்க தரிசனங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத போதுதான் சந்தேகம் உருவாகிறது. சத்தமா ஒரு ஆமென். இந்த கிருபை தேவ பிள்ளைகளுக்கு தேவை. இந்த கிருபை சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்கு தேவை. இந்த கிருபை சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அந்த கிருபையில் வளரணும். யார் என்ன சொன்னாலும் நம்பி, யார் என்ன பேசினாலும் அதை சொல்லி, யாராவது ஒரு ஆள் வந்து உங்கள் வீட்டு வாசலில் இப்போ மதியம் நான் இவ்வளோ நேரம் உயிரை கொடுத்து இவ்வளோ சொல்லி கொடுத்து உங்களை அனுப்புகிறேன், 10 நிமிஷத்தில் உங்களை கவுத்துருவான் அந்த தீர்க்கதரிசியெல்லாம். உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று பிரைஸ்லான்னு பைபிளை என்னை விட அவன் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நீங்களும் என்ன பண்ணுவீங்க, நான் சுமாராக தானே இருக்கிறேன், கண்ணங்கரேன்னு வேறு இருக்கிறேன், அவனை உடனே வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு காஃபி கொடுத்து உட்கார வச்சு சாப்பிடுங்க பிரதர்னு சொல்லி சாப்பிட வச்சு, உடனே மகளே நான் இதை காண்கிறேன் அப்படின்னா, நம்ம பிரதரும் தான் இருக்கிறாரு, எதையாவது கண்டாரா, ஆனால் அவர் எதையெல்லாம் காண்கிறார் பார் அப்படின்னு சொல்லி, மகளே உன்னுடைய பெட்டியை துற, டாக்குமெண்ட்டை எடு, கர்த்தர் பேசுகிறார், இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுக்க சொல்லுகிறார், இந்த வீட்டில் நீ நிலைத்திருந்தால் நீ செத்து போய் விடுவாய். உடனே எனக்கு தெரியாமே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, எழுதி கொடுத்துருவாங்க. எழுதி கொடுத்து அப்பா 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 அப்படின்னு ரோட்டில் நின்று அழுகும்போது தான் இப்போ யார் ஞாபகம் வரும்? இது சும்மா எக்ஸாம்பிள் தாங்க சொல்கிறேன். சகைராஜ் ஞாபகம் வரும். உடனே கூப்பிடுவாங்க, சகைராஜ் வாப்பா 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 வாப்பா. உடனே நாங்களும் பரிதாபமாக அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குடி, ஒன்றும் தெரியாது, பின்னும் தெரியாது, வலது பக்கம் தெரியாது, இடது பக்கம் தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அண்ணே ஒருத்தர் வந்தாருன்னு இப்படி எங்களை ஏமாத்தினாருன்னு இப்படி பண்ணிட்டாருன்னு. தயவு செய்து இந்த சபையில் இருக்கிற எந்த தேவ பிள்ளையும் உங்கள் கையில் இருக்கிற பரிசுத்த வேதத்தை விட ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் எதுவுமே இல்லை. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு பிரதர், நான் கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தே ஆகணும். ஒரு பிரதரை பார்க்குறேன், ஒரு இடத்துல போய் அட்டன் பண்ணிட்டு வெளியில் வர்றேன். சரி, நான் ஒன்றும் கண்டுக்காத மாதிரி போயிட்டேன். திடீர்னு நேற்று காலையில் மாட்டுறேன், வண்டியை நான் குறுக்கால நிப்பாட்டிட்டேன். ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலன்னு கேட்டேன். அதுவா பிரதர், உடம்பு முடியல பிரதர். சரி, ஏன் உங்கள் ஒய்ஃப் வரல? அவங்களுக்கும் முடியல பிரதர். உண்மையாக முடியலையா? ஆமாம் பிரதர். இத்தனை இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல சாயந்தரம் இத்தனை மணிக்கு வெளியில் வர்றதை நான் பார்த்தேனே. பார்த்தீங்களா? நெசமா பார்த்தீங்களா? நெசமதாயா பார்த்தேன். யார் கூட்டம் நடத்தினான்னு சொல்லவா? சொன்னேன். அவர் என்னென்ன சொல்லியிருப்பார்னு வருஷம் சொல்லவா? அதை காண்கிறேன், இதை பார்க்கிறேன், இதை பண்ணுறேன், அதை இப்படிலாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னேன். உடனே பிரதர் என்ன அப்படி அச்சுறுத்தின மாதிரி சொல்கிறீங்க? ஏசப்பா உனக்கு நல்ல வீடை கொடுத்துருக்கிறாரு, நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறாரு, நல்ல இடத்த கொடுத்துருக்கிறாரு, நல்ல பாஸ்டரை கொடுத்துருக்கிறாரு, நல்ல உணவை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் விட்டுவிட்டு நீ பக்கத்து வீட்டில் போயா பாய் விரித்து தூங்குவ? ஆமாம் பிரதர், தப்பு தான் பிரதர். அப்போ நான் என்ன பிரதர் செய்கிறது? பிரதர் நான் என்ன நினச்சேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஏசப்பாவை தானே தேடுறாங்க. அப்படியா? அப்படி நினச்சிங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. அந்த காலத்தில் காக்கி பையை தூக்கிட்டு வருவோம். எங்களுக்கு 2ஆம் கிளாஸ் சிஸ்டர் நெல்லிக்காயும் இந்த அப்பத்தில் வெட்டின அந்த தூள்களையும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா சரங்கு பிடிச்சவங்க, வியாதிஸ்தர்கள் எல்லாருமே இந்த ஈட்டபிள்ஸ்லாம் விற்கிறாங்க. அப்போ ஒரு பிள்ளை போய், உங்கள் பிள்ளை போய் ஒரு பொல்லாத ஆளுகிட்ட காசை கொடுத்து ஒரு தீனியை வாங்கி திங்கும் போது நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க? டேய் சி, இது சுத்தமில்லாத இடம், இது ஈ முக்கியது, இது கண்டால் சரியில்லை, இங்கே அந்தால் கையப்பாரு, இங்கேயே நீ வாங்கி சாப்பிட்ற, மகாராஜா போ. எல்லார் கையிலையும் க்ளவுஸ் போட்டிருப்பாங்க, சுத்தமாக இருக்கும், தயாரிப்பும் சுத்தமாக. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? பேசுங்க. அதே தான் நான் சொல்கிறேன். கண்ட இடத்துலையும் போய் நிற்காதீங்க, கண்ட இடத்துலையும் வாங்கி திங்காதீங்க. சொரியாசு வரும், வேதனை வரும், பாடுகள் வரும். எதையாவது ஒன்று சொல்லி உங்கள்கிட்ட பணத்தை பிடுங்கிடுவாங்க.
தேவையில்லாத உபதேசங்களுக்குள்ள கொண்டு போய் தள்ளிடுவாங்க. உங்களை கர்த்தரை விட்டே பிரிச்சிருவானுங்க. முதல்ல என்னையை விட்டு பிரிப்பாங்க, அப்புறம் சபையை விட்டு பிரிப்பானுங்க, அப்புறம் டோட்டலாகவே பிரிச்சிருவானுங்க. இதுதான் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நடக்குது. நான் பார்த்த வரைக்கும் பிரைஸ் தி லார்ட், எத்தனை பாஸ்டர் என் கையில் கண்ணீர், இந்த கையில் எத்தனை பாஸ்டருடைய கண்ணீர் விழுந்திருக்கு தெரியுமா? இந்த உடம்பு மேலே இந்த சட்டையில் ஒரு பாஸ்டர் கட்டி பிடிச்சி அழுது, இந்த சட்டை பூரா தூத்துக்குடியில் போன வாரம் அப்படியே ஃபுல்லாக கண்ணீர், ஃபுல்லாக கண்ணீர். அந்த அளவுக்கு இன்னைக்கு சபைகளுடைய நிலவரங்கள் போயிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, நாங்கள் தெரு தெருவாக அலைஞ்சு சுவிசேஷம் சொன்னோம், கிராமம் கிராமமாக ஏறி இறங்கினோம், ஒரு ஆத்மாவை சபைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு கற்ப வேதனைப்பட்டோம். இப்போ எல்லாம் ஆன்லைன். காலங்கள் மாறிடுச்சு, சூழ்நிலை மாறிடுச்சு. இப்போ எவனுமே களத்தில் இறங்கி எதை செய்கிறதில்ல, வேலை செய்கிறதில்ல, சத்தமே வரமாட்டேங்குது. இப்போ ஒரு பெண் பிள்ளை என்ன பண்ணுறா, தான் கல்யாணத்துக்கு எல்லாமே ஆன்லைனில் பார்க்குறான். என் ஜாக்கெட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னென்ன மாதிரி டிசைன் இருக்கும், ஏன் மாலை கூட எப்படிப்பட்ட மாலையாக இருக்கணும், தாமரைப்பூவில் செய்த மாலையாக இருக்கணும், அதுவும் வெள்ளை தாமரையில் செய்யணும். இது எல்லாமே எங்கே பார்க்குறா, ஆன்லைன். தங்கச்சி தம்பி, நீ எதை வேணாலும் பாரு, நீ என்ன வேணாலும் வாங்கு, நீ ஃப்ளிப்கார்ட்டில் என்ன வேணாலும் வாங்கு, நீ ஆன்லைனில் என்ன வேணாலும் வாங்கு. ஆனால் எவரடி எப்போதும் ஆன்லைன்லேயே உன் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை ஏன் நீ பார்க்க மாட்டேங்கிற, அவரோட நீ ஏன் பேச மாட்டேங்கிற? அவர் உனக்கு எவரடியாக பக்கத்தில் நின்று உன் பக்கத்திலே இருக்கிறாரு, அவரை நீ மறந்துட்டியே. இப்போ அதானே பிரச்சனை. இப்போ இப்போ இந்த பிரசங்கத்தை தாண்டி உங்களுக்கு இனிமையான பிரசங்கங்கள் எத்தனையோ ஆண்ட்ராய்டு செல்லில் வருது. ஆனால் செரிமானம் உள்ள உணவு மட்டும்தான் இங்கேருந்து வரும். புரியும்னு நினைக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுங்கிறது எனக்கு தான் தெரியும். கொண்டு போய் பறந்த குழந்தைக்கு போய் சர்லாக்க தின்னு தின்னு தின்னுன்னு நுழைக்க முடியுமா? யோசிங்க. ஒழுங்கா ஆராதனை அட்டன் பண்ணாததுனால, தேவ சமூகத்தில் இல்லாததுனால இந்த ராஜாவின் அபிஷேகத்தை நீங்க இழந்து நிற்கிறீங்க. ஒரு ராஜாவுக்கு என்ன, நீ பிறந்தது எளிமையான குடும்பம், வளர்ந்தது எளிமையான குடும்பம், ஆனால் கர்த்தர் உன்னை அங்கேருந்து தூக்கி உன் தலைமையில் அபிஷேகத்தை வச்சு உனக்கு வேற இருதயத்தை கொடுத்து வேற மனுஷனை மாற்றினதுக்கு அப்புறம் இப்போ நான் பழைய ஆள் இல்லை, எனக்குள்ள அதிகாரம் வந்துருச்சு, எனக்குள்ள கிருபை வந்துருச்சு, எனக்குள்ள மேன்மை வந்துருச்சு, எனக்குள்ள உயர்வு வந்துருச்சு, என்னுடைய தாட்டெல்லாம் மாறுது, என்னுடைய நினைவுகள்லாம் மாறுது. இப்போ நான் ஜனத்துக்காக ராஜாவா யுத்தம் பண்ணணும், ஆத்மா ஆதாயம் பண்ணணும், இப்ப நீதி நியாயத்தை நான் விசாரிக்கணும், தேவ சமூகத்தில் நிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் என் தலைமையில விழுந்திருக்குது. நீதிமொழிகள் 20:8 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம். நியாயஸ்தானத்தில் தயவு செய்து சபையார் எல்லாரும் படிங்களே. நியாயஸ்தானத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பார்க்குறீங்களா? இன்னொரு முறை படிங்க. இந்த ராஜாவின் அபிஷேகம் எப்படி தெரியுமா? இப்படி ஒரு பார்வை பார்த்தாலே தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும். ஒருத்தவங்க ஊழியத்துக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க, மோகன்சி என்னை இப்படி திரும்பினா இங்கிட்டு இருக்கிறவன் ஒன்று டபார்னு எடுத்து வந்து வைக்கிறான், இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு இருக்கிறவன் டபார்னு ஒன்று தூக்கிட்டு வந்து வைக்கிறான். இப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கும்பல் நடுங்கி அட்டென்ஷன் ஆகுது. இந்த அபிஷேகம் தான் ராஜாவின் அபிஷேகம். நியாயஸ்தானத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினாலே உட்கார்ந்த இடத்துல இருந்து கண்களினாலே மேனேஜ் பண்றது. அப்படி ஒரு அபிஷேகம் வேணுமா வேணாமா? பிரதர், இந்த அபிஷேகம் இருந்தால் எங்கள் டீச்சரை நல்லா மிரட்டலாம் பிரதர். அதுக்கெல்லாம் தரமாட்டார்.
இல்லையா? எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு தான் கொடுப்பார். உங்கள் கண்களில் இருக்கிற அபிஷேகம் ராஜா அபிஷேகம்னா பிசாசு இப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஆவி உள்ள நுழையுதுன்னு தெரியணும். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சியை என்ன வேதனைப்படுத்துதுன்னு தெரியணும். இந்த பார்வையிலே அலறணும். அப்படிப்பட்ட கிருபையை உங்க மேலே வைக்கிறார். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்களேன், ராஜா அபிஷேகம் உள்ள வந்துருச்சுன்னா தப்பு தப்பு தானே, தண்டனை தண்டனை தானே, ஜஸ்டிஸா தானே இருப்பீங்க. அந்த ஒரு தைலம் தான் உங்க தலைமையில வார்க்கப்படுது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஒரு ராஜாவா இருந்தா அவன் எப்படி இருப்பான்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும். சாலமோன் கட்டினானா? தாவீது என்ன சொன்னா? நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன், என் ஆண்டவருடைய ஆலயம் எப்படி இருக்குது, நான் மச்சு பாவப்பட்ட வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படியே படுத்திருக்கும் போது சிந்திக்கிறான், என் ஆண்டவருடைய ஆலயம் எப்படியா இருக்கிறது. அப்போ ஒரு ராஜாவுக்கு அதிகாரம் இருக்கு, ஒரு ராஜாவுக்கு கண்களினாலே சிதற பண்ணுகிற வல்லமை இருக்குது, ஒரு ராஜாவுக்கு ஆலயத்தை குறித்த ஒரு தரிசனம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப நீங்க அது உங்க மேல வச்சிருக்கிற கிருபை அதுக்குதான், உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் அதுதான். தயவு செய்து அதை புரிஞ்சுக்கங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என் மேல வச்சிருக்கிறது ஆசாரிய அபிஷேகம், என் மேல வச்சிருக்கிறது ராஜாவின் அபிஷேகம். எல்லாரும் என்ன பாருங்க, இப்ப நல்ல கவனிங்க. சவுலுக்கு கழுத ஞாபகம் வந்துச்சா? சவுலுக்கு கழுத ஞாபகம் வந்துச்சா? வரல. வீட்டு ஞாபகம் வந்துச்சா? வரல. தீனியெல்லாம் கொடுத்து அவங்க அப்பா அனுப்புனாரு, அந்த ஞாபகம் ஏதாவது வந்துச்சா? வரல. ஏன் வரல? ஒரு முறை கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணின உடனே இந்த உலகத்தில் இருக்கிற அநித்தியமான காரியங்களை எல்லாம் மறந்து அடுத்தது என் மேல விழுந்திருக்கிறது ராஜாவின் அபிஷேகம். நான் யுத்த வீரன், எனக்குள்ள கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், என் பார்வையில மெயின்டைன் பண்ணக்கூடிய கிருபையை வச்சிருக்கிறார், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கூடிய எனக்கு ஒரு உதாரமான குணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இருதயம் தான் எனக்குள்ள செயலாற்றிக்கிட்டே இருக்கும். கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென், இன்னும் சந்தோஷமா ஒரு ஆமென். உங்களுக்கே நல்லா தெரியும், மத்தேயு 10:1 படிக்கும்போது அவர் 12 சீஷர்களை அழைத்து அவர்கள் மேல தம்முடைய அபிஷேகத்தை வைக்கும் போது 2 காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? பிசாசை துரத்தவும் வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கவும் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? இந்த அதிகாரம் தான் உங்க மேல. பக்கத்துல சொல்லுங்க, இந்த அதிகாரம் என் மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ரெண்டு அபிஷேகத்தை பேசினேன். மூணாவது அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது, தீர்க்க தரிசன அபிஷேகம். கைகளை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, தீர்க்க தரிசன. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா ஒரு 5 நிமிஷத்துல நான் சொல்லிடுறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகாலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இப்ப எலிசா யாருங்க? இப்ப எலிசா யாருங்க? இப்ப எலிசா யாருங்க? இப்ப வயல்ல போய் வேலை செய்யற விவசாயி இல்ல. ஒரு காலத்துல எலிசா யாருங்க? வயல்ல வேலை செய்யற விவசாயி. எத்தனை ஏர்மாடுகளை வச்சு உழுதுகிட்டு இருந்தான்? 12 ஏர்மாடுகளை வச்சு உழுதுகிட்டு இருந்தான். இப்ப நமது சின்ன விவசாயி சின்னம்னு சொல்லிட்டு தெரியாதீங்க, நல்ல கவனிங்க. இந்த விவசாயி மேல அபிஷேகம் விழுந்த உடனே தீர்க்கதரிசியா மாறிட்டான். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு விவசாயி அபிஷேகம் விழுந்த உடனே என்னவா மாறிட்டான்? ஒரு சாதாரண செங்கல் அறுக்கிறவன் அபிஷேகம் விழுந்த உடனே என்னவா மாறிட்டான்? ஆசாரியனா மாறிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சாதாரண கழுதை மேய்ச்சிக்கிட்டு இருந்த பென்யமின் கோத்திரம் என்னவா மாறிட்டான்? ராஜாவா மாறிட்டான். படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அப்ப இவ்வளோ பெரிய ஆலயத்தை நாம் பறக்கிறதுக்கு முன்னாடியே, கற்பத்தில் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் முன்குறிச்சு ஆலங்குடி ரோட்டில் இப்படி ஒரு சபை ஸ்தாபிக்கப்படும். அதுக்கு முத்தையான ஒருத்தருடைய பிள்ளை 6வது பிள்ளை தான் பாஸ்டராக இருப்பான்.
அவனை ஊழியத்துக்கு அழைச்சி அவனை நாசப்படுத்தி அவனை மிதின்னு மிதித்து அவனை சப்பையை கலட்டி அவனுக்கு என்னென்ன ஓத்திரம் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவனை நான் கொண்டு வந்து ஒரு ஸ்தானத்தில் வைப்பேன் அப்படிங்கிறது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவனுடைய திட்டம் தானே. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய திட்டத்தில் இந்த விவசாயி எலிசா அவன் நினச்சே பார்க்கல. அவன் உழுதுகிட்டு இருக்கிறான். அவன் உழுதுகிட்டு இருக்கும்போது திடீர்னு எலியா வந்து என்ன பண்ணுறாரு, சால்வை எடுத்து யார் மேலே போடுறாரு, எலிசா மேலே போடுறாரு. அவன் உடனே என்ன சொல்கிறான், நான் போய் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றேன்னு சொல்லி அவன் உழுத 12 ஏர்களையும் உடைச்சி அவன் உழுத மாடுகளை எல்லாம் வெட்டி பெரிய விருந்து பண்ணிட்டு அவன் யார்கிட்ட வந்துடுறான், எலியாகிட்ட வந்துடுறான். ஒரு குட் நியூஸ், நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ இல்லையோ, அதெல்லாம் முடியாது, கர்த்தருக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் இந்த கூட்டத்தினுடைய ஆராதனை முடிவில் உங்கள் மேலே விழுகிற சால்வை விழுகிறது தான். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சால்வை என்னமோ பண்ணும், உங்களை என்னமோ என்ன செய்யும், அது உங்களை பண்ணும். உங்களை அவருடைய பணிக்காக, அவருடைய மேன்மைக்காக, ஆசாரியனாக, ராஜாவாக, தீர்க்கதரிசியாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். சந்தோஷமா ஒரு ஆமென். பிரதர், தீர்க்கதரிசினா யார் அப்படின்னு நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா சிம்பிள் ஆன்சர், கர்த்தருடைய வாய். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தீர்க்கதரிசினா யார்? யார் யாருன்னு என்னைய கேட்குறீங்க? தீர்க்கதரிசினா யாருங்க? எல்லாரும் என்ன சத்தம் போட்டு சொல்லுங்க, தீர்க்கதரிசினா யார்? அவர் வாயை திறந்தாலே யார் தான் பேசணும்? அவர் வாயை திறந்தாலே யார் தான் பேசுவா? கர்த்தர் தான் பேசுவார். அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள என்ன எண்ணங்கள் ஓடும்? 24 மணி நேரமும் கர்த்தரை குறித்த எண்ணங்கள், கர்த்தரை குறித்த நினைவுகள், கர்த்தரை குறித்த யோசனைகள். ஏங்க, அவருக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. ஆனா அவர் மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? தொட்டாலே ஒரு வல்லமை வெளிப்படும், வியாதி வெளியேறும், பலவீனங்கள் வெளியேறும். சத்தமா ஒரு ஆமென். இப்போ எனக்கெல்லாம் யாரையும் கூப்பிட்டு நம்பர் பிளேட்டு சொல்கிறதுக்கு, நம்பர் சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு அந்த கிருபையெல்லாம் எனக்கு இல்லை. சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்க. என் மேலே இருக்கிற கிருபை என்னன்னா, நுகத்தடியை முறிக்கிறது, கட்டுகளை உடைக்கிறது, வியாதிஸ்தர்களை சுகமாக்குறது, சபையில் அங்கே வைக்கிறது, சபைகளை ஸ்தாபிக்கிறது. ஏசப்பா என்ன டிட்டோவா அப்படி ஓடுனாரோ அந்த வழியில் ஓடுற வண்டி இந்த வண்டி. கையை உயர்த்தி ஒரு ஆமென், சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ தேவனுடைய வாயாய் இருக்கிறாய். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தீர்க்கதரிசினா வேற ஒன்றும் இல்லை, அவங்க தேவனுடைய வாய்ங்க. அவங்க வாயை திறந்தாலே யாரை பற்றி தான் பேசுவாங்க? கர்த்தர் சொல்றத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ 3 காரியம் சொல்லிட்டேன். நமக்கு 1/4 மணி நேரம் இருக்கு, அவ்வளோ நேரம் எடுக்க மாட்டேன். 5 நிமிஷம். ஏன்னா உங்களை எல்லாம் பார்க்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சமைக்காம வந்துட்டேனே, அவர் வீட்டில் என்ன சொல்கிறாரோ தெரியலையே, காலையில் சாப்பிடாமே வந்துட்டேனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே பிரச்சனையாக இருக்கு. இத்தனையும் ஒட்டச்சி எறிகிறது அபிஷேகம்தான். மனசில் இருக்கிற சோர்வு, உடலில் இருக்கிற சோர்வு, பேச்சில் வர்ற சோர்வு, அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறது அந்நிய பாஷை. இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை கொடுக்கும்படி அவர் காலைதோறும் என்னை எழுப்பி கல்விமானி நாவை கொடுக்கிறாரா? அதை கொடுக்கறது மட்டும் இல்லை, இலைப்படைந்தவனுக்கு என்ன இலைப்பாறுதலாம்? அந்நிய பாஷை தான் இலைப்பாறுதலாம். நீங்கள் எவ்வளவு பாஷை பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு டைனமிக் பவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் எழுதின சில பாடல்கள் எல்லாம் அந்நிய பாஷையிலே எழுதின பாட்டு தான். குறிப்பாக அந்த பாத்திரரையெல்லாம் பல மணி நேரம் டன்ஸில் பேசி அந்த டன்ஸ்லேயே பாத்திரரை பாட்டு வந்தது, அதெல்லாம் நான் எழுதினேன். அல்லேலூயா. கைகளை தூதர்கள்லாம் வந்து சொல்லி கொடுத்து ஒரு பாட்டு எழுதினேன். சொன்னால் நம்பவா போறீங்க? தூதர்களா உங்களுக்கா வந்தாங்களா? ஆமா, வந்தது உண்மை, பேசினது உண்மை, பார்த்தது உண்மை.
அதுக்கு சில அடியெல்லாம் விழுந்துச்சு. வலது காலில் அடி விழுந்துச்சு, இடது காலில் அடி விழுந்துச்சு, திரும்ப திரும்ப அடி விழுந்துச்சு. பல உபத்திரவங்களை சந்திக்க நேர்ந்துச்சு. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இப்போ நான் சொல்ற அபிஷேகம் உங்களை காப்பாற்றுகிற அபிஷேகம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. எசேக்கியேல் 28:14 யாராவது வேகமா படிங்க. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்மை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் கையை கூட நீங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் வெளியே போகும்போது, உள்ள வரும்போது, வெளியில் பிரயாணம் பண்ணும்போது எனக்கு தக்க பாதுகாப்பை கொடுக்கிறது கர்த்தர் என் மேலே வைத்திருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. நீங்க கவனிச்சீங்கன்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தன்னை காக்கிறான்னு பைபிள் சொல்லுது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். முதல்ல நல்ல கவனிங்க, யாரா இருந்தாலும் சரி, முதல்ல நீங்க உங்களை பாதுகாக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை பாதுகாக்கணும். உங்களை சுத்தவானா காத்துக்கங்க. சொல்லுங்க, உங்களை சுத்தவானா காத்துக்கங்க, உங்களை பாதுகாத்துக்கங்க. நம்ம நல்லா இருந்தாதான் மற்றவங்களை தூக்கி எடுக்க முடியும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் பிசாசு அவனை தொட முடியாது. அல்லேலூயா. யூதா 22ல சிலரை அக்கினியிலிருந்து இழுக்கணும்னு இருக்கு, படிச்சிருக்கீங்களா? யூதா புஸ்தகத்துல 22வது வசனத்தை பாருங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து. பகுத்தறிவு உள்ளவர்கள் மட்டும் கை தூக்குங்க. ஐயோ, ஒருத்தர் இல்லையா? நமக்கு பேரெல்லாம் என்னங்க? மிருகத்துக்கு எத்தனை அறிவு? நமக்கு அதுக்கு பேர் தான் என்ன அறிவு? அப்புறம் ஏன் கை தூக்க மாட்டேன்ட்டீங்க? எனக்கு பயமாகி போச்சு. நம்ம காட்டில் நின்று பிரசங்கம் பண்ற மாட்டு. இப்ப சொல்லுங்க, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலரை என்ன பண்ணி அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து பயத்தோடு ரட்சித்து, மாம்சத்தால கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை கூட என்ன பண்ணணுமா? வெறுத்து தள்ள. அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நான் தர்றேன். எரேமியா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா 15:17 பாருங்க. பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து, நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தே சலிப்பினால் என்னை நிரப்பினீர். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். இது உங்களை பரியாசக்காரர்கள் இருக்கிற இடத்துல உட்கார விடாது, துன்மார்க்கருடைய வழியில போக விடாது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும். அனாயிண்டிங் இஸ் ரியல். இந்த அபிஷேகம் உங்களுக்கு நிறைய புத்திமதிகளை சொல்லி கொடுக்கும். இப்படி போ, இப்படி போகாத, இப்படி நட, இப்படி நடந்துக்காத, இவங்கள்ட்ட பேசு, இவங்கள்ட்ட பேசாத, இந்த மனிதன்கிட்ட ஜாக்கிரதையாயிரு, இவங்கள்ட்ட வாய் விட்டுறாத, இங்க வெளியில போகாத, அந்த ஆள்கிட்ட நீ ரொம்ப கவனமா இரு. இவ்வளவு சொல்லி கொடுக்கிறது உங்க தலை மேல விழுந்திருக்கிற அபிஷேகம். சத்தமா ஒரு ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். நான் கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன். பிரதரன், அதாவது இந்த பிரதரன் சர்ச்சுடைய லெக்சரர், கோயம்புத்தூர்ல பெரிய பைபிள் காலேஜினுடைய லெக்சரர், அவர் என்ன ஒரு தடவை அவர் கூப்பிட்டு இருந்தார் பேசுறதுக்கு. அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சகாயராஜ், நாங்கள்லாம் மூளையிலும் அறிவிலும் பிரசங்கம் பண்றோம், நீ ஆவியில பிரசங்கம் பண்ணி அடி அடின்னு சாத்துற, நீ பேசுறது ரியலு, நாங்க பேசுறது ரியல் இல்லை. இது போயிரும், அது போயிடாது. குட்டு
கொடுக்குற ஒவ்வொரு அடியும் சப்பைய கழட்டுது அப்படின்னார். நீங்கள் எப்பயும் ஆவியில் நிரம்பணும், பரிசுத்த ஆவியில் நிரம்பி பேசணும். நீங்கள் எங்கே போனாலும் ஆவிக்குள்ளான மனுஷனாக மாறிடணும். கர்த்தர் உங்களோட இருக்கிறத ஜனங்கள் பார்க்கணும். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். நல்ல டன்ஸில் பேசி பழகணும். கடைசியாக முடிக்கிறேன். ஏசாயா 61 அதிகாரம் 1வது வசனம், சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகம். ஏசாயா 61:1 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்காக என் மேல அந்த அபிஷேகம்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. மற்றதெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. என்ன பண்ணினார்? எல்லாரும் வாயை திறந்து உங்க வலது கையை தலைமையில வச்சு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கான. ஏசப்பாட்ட போய் கொஞ்ச நேரம் பேசுறீங்க. நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஏசப்பாட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசுங்க. எப்படி ஏசப்பா நீங்கள் சுவிசேஷ ஊழியம் பண்ணீங்க? அதாடா, நாசரேத்தூர்லேருந்து நான் பிறந்தேன், கலிலேயா கடல் வந்தேன், தெக்கப்போலியா போனேன், கானான் போனேன், சகல கானானிய பெண்கள் புறஜாதி மக்கள் இடத்துல போனேன், சீரேனே ஊர் போனேன். இதை விட ஒரு சூப்பர் பாயிண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். சந்தோஷமாக காலையில் உட்காந்து நாம் படுத்ததே கிட்டத்தட்ட 2-2:30 மணி இருக்கும். நைட்டு நான் படுக்கும்போதே அத்தனை மணி ஆயிடுச்சு. படுத்து 4:45 எந்திரிச்சாச்சு. கவனிங்க, ஒரு ஜோக் அடிக்கிறார் கர்த்தர். சமயத்தில் இப்படி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணும்போது அப்படி ஜென்டில் ஆவியான ஒரு முதுகில் ஒரு தட்டு கொடுத்து தூக்கத்தில் ஜோக் அடிச்சுட்டு போகிறார். இப்படி முதுகில் தட்டினோன்னே யாருமே இல்லை. ஹாலில் நான் மட்டும்தான் தனியாக படுத்துருக்கிறேன். என் மனைவியும் எங்கள் பாப்பாவும் மேலே மாடியில் படுத்துருக்குறாங்க, என் மகன் ரூமில் படுத்துருக்குறாங்கிற, மாமா படுத்துருக்கிறேன். ஹாலில் யாரா முதுகில் தட்டினா அப்படின்னு சொல்லி கண்ணை திறக்க முடியாமல் திறந்து அப்படி பார்க்குறேன். ஒரு சத்தம் கேட்குது, டே மார்த்தாள் மரியா லாசர் வீட்டுக்கு நான் போனேன்டா. அப்போ அந்த பயம் வீட்டில் இல்லைடா. என்ன பண்ணுறது, கல்லறையில் தான் போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஜோக் அடிக்கிற நேரம் இப்போ ஆவியான இந்த ஜோக்கை எப்போ அடிக்கிறாரு? வீட்டுக்கு போனேன் இல்லைடா, கல்லறையில் போய் தாண்டா எழுப்பி விட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. அல்லேலியான்னு சிவகுமார் தான் சொன்னதுனால சிவகுமாருக்கு ப்ரைஸ் கொடுக்கலான் இருக்கேன். ஒருவேளை சிவகுமார் 500 ரூபா கொடுக்குறேன்னு நினச்சிருந்துருப்பார். நீங்கள் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், லாசர் வீட்டுக்கு போனார், ஆனால் யார் இல்லை? லாசர் வீட்டில் இல்லை. இப்போ கடைசியில் அவனை தேடி எங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. தயவுசெய்து ஏசுநாதர் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருங்க. சத்தமாக ஒரு ஆமேன். காலையில் தட்டி இப்படி ஒரு ஜோக் அடிக்கிறாரு எங்கள் தகப்பன். அதில் எனக்கு என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி. 1000 அர்த்தம் இருக்குது. நான் உங்கள் வீட்டில் வந்து மரியாள்கிட்ட அவ்வளோ நேரம் பேசினேன். அப்போ எங்கடா ஊர் சுத்த போனேன்னு கேட்குறாரு. யார்? அதான்டா மரணம், வியாதி, அப்புறம் திருப்பி கல்லறையில் வந்து உன்னை நான் எழுப்ப வேண்டியதாயிருச்சு. இப்போ வேதம் என்ன சொல்லுது? லாசருவின் நிமித்தமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தார்கள். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, என் நிமித்தமாக எல்லாரும் கர்த்தரை தேடணும். அதுக்கு தாங்க இந்த அபிஷேகம். எல்லாரும் எழும்புங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா?